ஹாய் வணக்கம். டவ் ஃபுட் சேனலோடாக இன்றைக்கி வந்து பொல் ரொட்டியும் சிக்கன் கிரேவியும் தான் செய்ய போகிறேன். இதுதான் எங்களோட இரவு நேர சாப்பாடு. அதை நான் செய்முறை வீடியோ தான் போடுறேன். அதுக்கு நான் வந்து 2 சுண்டு ஆல் பர்பஸ்மா அதை வந்து வடிவாக அரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன். தேங்காயை துருவி வச்சுருக்கிறேன். வாங்க நான் இதை வந்து குழைப்போம். இதில் வந்து இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்ப்போம். பிறகு திருவி வச்சுருக்கிற தேங்காயம் சேர்த்துட்டு வடிவாக கிளறி விட்டுட்டு பிறகு நான் தண்ணி விட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைப்பேன். கணக்காக தண்ணி விட்டால் அப்புறம் பதம் பிழைச்சி விடும். சிறிதாக தண்ணியை விட்டு நாங்கள் குழைப்போம். மாவை நான் குழைச்சிட்டேன். இதை நாங்கள் ஒரு 1 hour அப்படி விடுவோம். ரெஸ்ட்டில் விட்டால் தான் கொஞ்சம் ரொட்டி வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இனி நாங்கள் சிக்கன் கறி வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அரை கிலோ சிக்கனை கழுவி துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன். இப்படி நாங்கள் மாவு எடுத்து தட்டிட்டு இப்படி நாங்கள் ஒரு வட்டை பாத்திரம் ஒன்று எடுத்து வெட்டுவோம். சரியா? இப்படி ஒரு வட்டை பாத்திரம் எடுத்து வெட்டினா இப்படி தான் பொல் ரொட்டி ஒரு சின்ன தான் செய்வாங்க, பெருசாக எடுக்கிறது இல்லை. இதை விடையும் சின்ன பாத்திரமாக எடுக்கலாம். என்னோட வீட்டில் இருந்த பாத்திரத்தை வச்சு தான் எடுத்தணும். இப்படி ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் வட்டமாக நல்ல ஒரு வட்டை ஷேப்பில் எடுப்போம். கொஞ்சம் மொத்தமாக தடிப்பாகவும் இருக்கணும். தடிப்பாக இருந்தால் தான் நல்லது. இப்படி வட்டமாக எடுப்போம். இப்படி எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேணும். எடுத்து வச்சுட்டு நாங்கள் செய்ய வளர்க்கிட்டோம்னா எங்களுக்கு சுகமாக இருக்கும். இதை வந்து நாங்கள் ஒவ்வொன்றா செய்து வைப்போம். இப்படி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு வரேன். மட்டமாக வட்டி இங்கால கோழிக்கறி தான் செய்கிறேன். அது வந்து எப்போ வைக்கிற மாதிரி கோழிக்கறியை நான் வச்சுருக்கிறேன்.
இப்போ தூள் போட்டுட்டு நான் தூளை போட்டு பிரட்டி விட்டுருக்கிறேன். பாலெல்லாம் அவிய விட்டு எல்லாம் செய்தாச்சு. இப்போ கடைசியாக தூள் போட்டிருக்கிறேன். தூளும் அவியட்டுக்கு இதை இறக்கிட்டு தான் ரொட்டி வந்து சுட போகிறேன். நான் ரொட்டியெல்லாம் தட்டி எடுத்துட்டேன். இங்கால கோழி இறைச்சி கறியும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கூடுதலாக இந்த பொல் ரொட்டியோட கட்டை சம்பல்லாம் சாப்பிட்றவன் நான் கோழி இறைச்சி கறியை இன்றைக்கி சமைச்சிருக்கிறேன் சாப்பிட்றதுக்காக. இன்னொரு வீடியோவில் கட்டை சம்பளோட காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த ரொட்டியை வந்து ஒவ்வொன்றா சுட்டெடுப்போம். சுட்டெடுத்தால் சாப்பிடலாம். வாங்க சுட்டெடுப்போம். இப்போ நான் தோசைக்கல்லை சூடாக்கிட்டு இப்போ இதில் 2 சின்ன ரொட்டி என்றபடியே நான் 2 போட்டிருக்கிறேன். இது 2 நல்லா வேகி வரட்டுக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விடணும் அடுப்பை. ஏனெண்டா ரொட்டி கருகிடும். நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடு காட்டிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கருகாது, உள்ளுக்குள்ளேயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இதை நாங்கள் வந்து இனி ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கிறது மட்டும்தான். ரொட்டியெல்லாம் சுட்டெடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இந்த ரொட்டியை வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன். இதுக்கு கறியே தேவையில்லை. இதை வந்து நாங்கள் சும்மாவே சாப்பிடலாம். சரியா? நான் அதை கோழிக்கறி என்னபடியாக கோழிக்கறியோடு சாப்பிட்றேன். இது சம்பளோடையும் சாப்பிடலாம். கோழிக்கறியோட சாப்பிடக்கே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் கோழிக்கறியோடையும் இருக்க செய்து சாப்பிடுங்க. இது சிங்களாக்கள்னு ஒரு எப்போவுமே அந்த சாப்பாட்டில் இருக்கிற ஒரு ஐட்டம் உண்டு. இதை நான் வந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு இதை செய்து காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பாய்.